Welcome back to Darslam KDNL. Today we learn about 8th standard English. The Woman on Platform 8, Section 1, Part 1. Author name Ruskin Bond. நம்ம லாஸ்ட் கிளாஸில் க்ளோசரி எல்லாமே பார்த்துட்டோம், ஆதரோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். லெட்ஸ் see. It was my second year at boarding school and I was sitting on platform number 8 at Ambala station waiting for the northern bound train. I think I was about 12 at the time. My parents considered me old enough to travel alone and I had arrived by bus at Ambala early in the morning. Now there was a wait till midnight before my train arrived. Most of the time I had been pacing up and down the platform, browsing at the bookstall or feeding broken biscuits to stray dogs. Trains came and went and the platform would be quiet for a while, and then when my train arrived it would be an inferno of heaving, shouting, agitated human bodies. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளிமெண்ட் ரீடருடைய டைட்டிலை பாருங்கள், தி உமன் ஆன் பிளாட்ஃபார்ம், 8ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் அந்த ஒரு பெண் அப்படின்ட்டுன்னு இதனுடைய டைட்டில் ரஸ்கின் பாண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல டிஃப்ரெண்ட் டைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் மை செகண்ட் இயர் அட் போர்டிங் ஸ்கூல். அவங்க வந்து போர்டிங் ஸ்கூலில் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்க மாதிரி. அண்ட் ஐ வாஸ் சிட்டிங் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. அவங்க வந்து 8வது பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்காங்க. எதுக்கு உட்காந்துருக்காங்க? அட் அம்பாலா ஸ்டேஷன். அம்பாலா ஸ்டேஷனில் வெயிட்டிங் ஃபார், எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தன் பவுண்ட் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஐ திங்க் ஐ வாஸ் அபவுட் 12 அட் தி டைம். அந்த சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 நெருங்கி இருக்குது. மை பேரண்ட்ஸ் கன்சிடர்ட் மீ ஓல்ட் எனஃப் டு ட்ராவல் அலோன் அண்ட் ஐ ஹர்ட் அரைவ்டு பை பஸ் அட் அம்பாலா ஏர்லி இன் தி ஈவினிங். அவங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படி கன்சிடர் பண்ணாங்கன்னா, நிர்ணயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக அவன் வந்து எல்லா இதுவுமே பண்ணுவான், ட்ராவல் பண்ணக்கூடிய ஏஜ் அவனுக்கு வந்துடுச்சு, எதுனாலுமே அவன் வந்து தனியாகவே ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐ ஹர்ட் அரைவ்டு பை பஸ் அட் அம்பாலா ஏர்லி இன் தி ஈவினிங், ரொம்ப சீக்கிரமாகவே என்ன செஞ்சிட்டாங்க, ஈவினிங்கே வந்துட்டான் அந்த ஸ்டேஷனுக்கு. நவ் தேர் வாஸ் எ வெயிட் டில் மிட் நைட் பிஃபோர் மை ட்ரெயின் அரைவ்டு. ஆனால் ட்ரெயின் வரக்கூடிய டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் தான் அந்த ட்ரெயின் வந்து அரைவ் ஆகுது. ஆனால் கொஞ்சம் ஏர்லியராகவே அவன் வந்து சீக்கிரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஸ்டேஷனில். மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஐ ஹர்ட் பீன் பேசிங் அப் அண்ட் டவுன் தி பிளாட்ஃபார்ம். ரொம்ப சீக்கிரமாக வந்தாச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறது, ஒரே இடத்துல இருந்தால் போர் அடிக்கும்ல. அதுக்கு வந்து பேசிங் அப் அண்ட் டவுன் அங்கிட்டும் இங்கிட்டுமா என்ன பண்ணிகிட்ருக்கான், நடந்துக்கிட்டே இருக்கான் அந்த பிளாட்ஃபார்மில். அப்போ எதையெல்லாம் பார்க்குறான், ப்ரௌசிங் அட் தி புக் ஸ்டால், அங்கே ஒரு புக் ஸ்டால் இருக்குது, அதை வேடிக்கை பார்க்குறான். ஆர் ஃபீடிங் ப்ரோக்கன் பிஸ்கட் டு ஸ்டே டாக்ஸ். அவன் கொண்டு வந்த பிஸ்கட் என்ன செஞ்சிட்ருக்கான், சாப்பிட்டு அங்கே ஸ்டே டாக்ஸ்னால் தெருநாய் சுற்றிட்டுருக்கும்ல பிளாட்ஃபார்மில், அந்த இதுக்கு என்ன செய்கிறான், ப்ரோக்கன் பண்ணி உடச்சி போடுறான். ஃபீடிங்னா சாப்பிடுதுன்னு அர்த்தம். நாய்களுக்கு அந்த பிஸ்கட் என்ன செய்யலாம், உடச்சி போடுறான். ட்ரெயின்ஸ் கேம் அண்ட் வெண்ட் அண்ட் தி பிளாட்ஃபார்ம் வுட் பி குவைட் ஃபார் எ வாயில் அண்ட் தென். அந்த டயத்தில் பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குவைட்டாக அமைதியாக இருக்குது. ஏன்னா ட்ரெயின் எதுவுமே வரலன்னா எப்படி இருக்குது அந்த இடம், ரொம்ப அமைதியாக குவைட்டாக இருக்குது. when a train arrived it would be an inferno of having, shouting, agitated human bodies. அந்த டயத்தில் அப்போ வந்து ட்ரெயின் அரைவ் ஆகிடுச்சுன்னா அந்த இடமே எவ்வளோ இதாக இருக்குது, ரொம்ப ஷவுட்டிங்காக ஒரு நரகத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி, அவ்வளோ எஜிடேட், ரொம்ப பரபரப்பாக எல்லாருமே என்ன செய்கிறாங்க, ஹியூமன் பாடிஸ்னால் மனிதர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அங்கிட்டும் இங்கிட்டுமா ரொம்ப அதிகமாக பரபரப்பாக ஓடுறது, சத்தம் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குதுன்னு என்ன செஞ்சுருக்காங்க, அந்த பிளாட்ஃபார்மை சொல்லியிருக்காங்க. As the carriage doors opened, a tide of people would sweep down upon the nervous little ticket collector at the gate, and every time this happened, I would be caught in the rush and swept outside the station. Now tired of this game of ambling about the platform, I sat down on my suitcase and gazed dismally across the railway tracks. என்ன சொல்லலாம், அந்த கேரேஜ் ஓப்பன் ஆனோடனே எல்லோரும் என்ன செய்கிறாங்க, ரொம்ப அதிகமாக ஓடி வர்றது, அவங்க லக்கேஜ் எல்லாத்தையுமே கொண்டு போய் வைக்கணும்ல, ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக அந்த இடத்துல ரொம்ப இது பண்ணுறாங்க. அந்த டயத்தில் டிக்கெட் கலெக்ட் பண்ணுறவருக்கு வருவார்ல, அவர் என்ன செய்யணும், எல்லா டிக்கெட்டையுமே அந்த கேட்டில் நின்று ஒவ்வொருத்தங்களையாக டிக்கெட்டை கலெக்ட் பண்ணி தானே செக் பண்ணி பார்த்துட்டு தானே இது பண்ணணும். அப்போ அந்த டிக்கெட் கலெக்ட் பண்ணுறவருக்கு ரொம்ப நெர்வஸாக
போரிங்காக இருக்கும், அப்படி தானே? திஸ் ஹேப்பண்ட் ஐ வுட் பி காட் இன் தி ரஸ் அண்ட் ஸ்வீப்ட் அவுட் சைட் தி ஸ்டேஷன். அந்த டயத்தில் நம்ம லைனில் நின்னா என்ன செஞ்சுருவாங்க, எல்லாருமே ரொம்ப தள்ளிக்கிட்டே, கூட்டம் தள்ளிக்கிட்டே போய் அவுட் சைட் தி ஸ்டேஷனை விட்டு வெளியே தள்ளுற அளவுக்கு என்ன செய்வாங்க, ரொம்ப ரஷ்ஷாக எல்லாருமே ரொம்ப முண்டிக்கிட்டு நிற்பாங்களாம். நவ் ஐ டயர்ட் ஆஃப் திஸ் கேம். இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேட்டாக, எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஆம்லிங் அபவுட் தி பிளாட்ஃபார்ம். இது வந்து அந்த டயத்தில் நடக்கிறது எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுது. அங்கே நின்று நம்ம அந்த டிக்கெட்டை கலெக்ட் பண்ணுறவங்க பார்க்குறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுது. ஷேட் டவுன் ஆன் மை சூட் கேஸ். நான் உடனே என்ன செஞ்சிட்றேன், என் சூட் கேஸ்க்கு மேலே போய் நான் உட்காந்துடுவேன். அதுக்கப்புறம் உட்காந்துட்டு நான் என்ன செய்வேன், அக்ராஸ் தி ரயில்வே ட்ராக்ஸ்னால் அந்த ரயில்வே ட்ராக்ஸை கேஸ் டிஸ்மெல்னால் அப்படி பிரமிச்சு ரொம்ப வெறிச்சு ரொம்ப டயர்டாகி போய் ரொம்ப டயர்டாகி போய் உட்காந்துட்டு அந்த ரயில்வே ட்ராக்கை நான் என்ன செஞ்சேன், வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ட்ராலிஸ் ரோல்ட் பாஸ்ட் மீ அண்ட் ஐ வாஸ் கான்சியஸ் ஆஃப் தி cries of the various wonders, the men who sold curds and lemon, the sweet meat seller, the newspaper boy, but I had lost interest in all. They went on along the busy platform and continued to stare across the railway tracks, feeling bored and a little lonely. அந்த டயத்தில் ட்ராலி எல்லாருமே லக்கேஜ் ஏற்றிட்டு போவாங்களே, அந்த ட்ராலி ரோல்டு பாஸ்டு மீ அண்ட் ஐ வாஸ் கான்சியஸ். நான் அது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டு இருந்தேன், பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி வண்டர்ஸ் கூவி விற்பாங்கள்ல, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா எல்லாமே கூவி தான் விற்பாங்க. என்னதெல்லாம் விற்பாங்க, தயிர் விற்கிறாங்க, கர்ட்ஸு, அதுக்கப்புறம் லெமன், அடுத்து ஸ்வீட் மீட், இது எல்லாமே என்ன செய்கிறாங்க, அவங்க கூவி விற்றுட்ருக்காங்க. அதே மாதிரி நியூஸ் பேப்பரும் என்ன செய்கிறாங்க, நியூஸ் பேப்பர் பாயும் நியூஸ் பேப்பரை கூவி விற்றுட்ருக்காங்க. எனக்கு இந்த சத்தத்தைலாம் கேட்டவுடனே எனக்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. ஏன்னா அவன் ஏர்லி ஈவினிங்கே வந்துட்டான்ல, மிட் நைட்டில் தான் ட்ரெயின் அரைவ் ஆகுது. அதனால் அவன் ரொம்ப ஏர்லியராக வந்ததுனால அவனுக்கு இந்த சவுண்டெல்லாம் கேட்டு ரொம்ப ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ரயில்வே ட்ராக்கை உட்காந்து ரொம்ப விரித்து பார்த்துட்ருக்கான். அந்த சவுண்ட்லாம் கேட்டு அவனுக்கு ரொம்ப போரிங்காக, ஃபீலிங் போர்டு அண்ட் ஏ லிட்டில் லாங்லி, அது வந்து ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த சவுண்ட்ஸு, அங்கே நடக்கிற ஆக்டிவிட்டியெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப போரிங்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அடுத்து பாருங்கள், ஆர் யூ all alone, my son? asked a soft voice close behind me. I looked up and saw a woman standing near me. She saw leaning over and I saw a pale face and dark kind eyes. She wore no jewels and was dressed very simply in a white saree. அந்த டயத்தில் ஆர் யூ ஆல் அலோன் மை சன், என்னப்பா நீ அப்படின்ட்டு கேட்டுட்டு, ஆஸ்கர் ஏ சாஃப்ட் வாய்ஸ், ஒரு ரொம்ப மெல்லிய வாய்ஸில் ஒரு சவுண்டு கேட்டுது அவன் பக்கத்தில். உடனே அவன் திரும்பி பார்த்தா, ஐ லுக்ட் அப் அண்ட் சா எ உமன் ஸ்டாண்டிங். அவன் பக்கத்தில் அந்த லேடி வந்து உமன் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நிற்கிறாங்க. சி சா லேர்னிங் ஓவர் அண்ட் ஐ சா எ பேல் ஃபேஸ். அவங்க ஃபேஸ் எப்படி இருந்ததுன்னா வெளிரி போய் இருந்தது. அண்டு டார்க் கைண்ட் ஐஸ், அவங்க ஐஸ் வந்து நல்ல டார்க்காக இருந்தது. சி ஓர் நோ ஜுவல்ஸ், அவங்க வந்து எந்த ஜுவல்ஸுமே அணியலை. அண்ட் வாஸ் ட்ரெஸ்ஸு வெரி சிம்பிளாக ஒயிட் சாரி மட்டும்தான் கட்டியிருந்தாங்க. அவங்க வந்துட்டு என்ன செய்கிறாங்க, என்னப்பா மகனே அப்படின்னு கூப்பிட்டு அவனை அந்த லேடியை பற்றி சொல்கிறாங்க, அந்த உமனை பற்றி. அடுத்து பாருங்கள், எஸ் ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல். ஐ செட் அண்ட் ஸ்டூட் அப் respectfully. She seemed poor, but there was a dignity about her that commanded respect. உடனே இதெல்லாம் பார்த்துட்டோன்னா, ஆமாம் நான் தான் அப்படின்னு அவன் சொன்ன உடனே, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். ஐ செட் அண்ட் ஸ்டூட் அப் ரெஸ்பெக்ட்லி. அந்த லேடி பேச்சை கேட்டோன்னே அவனுக்கே ஒரு கண்ணியமான ஒரு தன்மை வந்து உடனே என்ன செஞ்சுட்டான், டிக்னிட்டினா ஒரு கண்ணியமிக்க அந்த கமாண்டட் ரெஸ்பெக்ட், உடனே என்ன செஞ்சுட்டான், எழுந்து அந்த லேடி கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ண. ஐ ஹாவ் பீன் வாட்சிங் யூ ஃபார் சம் டைம். சி செட், டிட் நாட் யுவர் பேரண்ட்ஸ் கம் டு சி யுவர் ஆஃப். என்ன கேட்குறாங்க, இது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன் கூட உன் பேரண்ட்ஸ் யாரும் வரலையா அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, அந்த உமன் அந்த பாய்கிட்ட கேட்குறாங்க. ஓகே சில்ட்ரன், இது நம்மளுடைய 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 26 இருக்குது. இந்த சப்ளிமெண்ட் ரீடர் செக்ஷன் 1ல் 1 பார்ட் மட்டும் நடத்தியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதனுடைய கண்டினியூஷன் என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.